விஜயா திருந்தவே மாட்டாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து கிருஷ்ண தூக்கிட்டு வந்து வளர்த்துறதுக்காக விஜயா கிட்ட எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜயா வந்து சுத்தமாவே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலையும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு டவுட்டு தான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா பையனை கொடுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வாங்கிக்குவாங்க. அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நீ தூக்கிட்டு வந்து வளர்த்து அப்படின்றாங்க. விஜயா இருந்துகிட்டு அவன் எப்படி பிறந்தான் என்னங்கிறதே தெரியல. அவனையெல்லாம் தூக்கிட்டு வந்து வளர்த்துறியே, உனக்கே இங்க இடம் இல்லை, நீ வந்து அவனை தூக்கிட்டு வந்து வளர்த்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதையெல்லாம் வெளியில நின்று ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ரோஹிணி வந்துட்டு உள்ள வராங்க. விஜயா வந்து ரோஹிணி கிட்ட பாத்தியா ரோஹிணி என்னெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாதவங்களாட்ட என்ன ஆண்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா வந்து அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருந்தான்ல ஒரு பையன், அது யாருக்கு பிறந்ததோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரோஹிணி இருந்துகிட்ட அவன் சின்ன பையன், அவனையெல்லாம் வந்து தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹிணி பேசுறாங்க. இருந்தாலும் விஜயாவுக்கு வந்து ரொம்பவே டவுட் வருது. என்ன ரோஹிணி நீ எல்லாம் வந்துட்டு கிருஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க ஆண்டி அவன் சின்ன பையன், அவன்லாம் என்ன பண்ணுவான், ரோஹிணி வந்து இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். யாருமே இந்த வீட்டுல வந்து சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னமோ பண்ணுங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு உள்ள போயிடுறாங்க. முத்து வந்து சொல்றாங்க யாரோட பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லை, அவங்க பாட்டி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிருஷ்ண தூக்கிட்டு வந்து வளர்த்ததான் போறேன்னு சொல்ல உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆயிட்டு பார்ப்பாங்க. ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே அவன் வந்து இங்க வந்தானா கண்டிப்பா நம்மளையே அம்மான்னு சொல்லிட்டு தெரியாதனமா கூப்பிட்டுருவான், எல்லாத்துக்கும் டவுட்டா இருக்கும், அதுக்குள்ள நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி கிருஷ்ண இங்க வரவிடாத பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மனோஜ் வந்து ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ரோஹிணி போயிட்டு மனோஜை திட்டுறாங்க. நீ எப்படி வந்து கிருஷ்ணோடைய அம்மா வந்து ரொம்பவே தப்பா பேசின, யாரையாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி, நான் வந்து தப்பாலாம் பேசல, ஜஸ்ட் நான் சொன்னேன் அவ்வளோதான், அப்படி உனக்கு தப்பா தோணுச்சுன்னா மன்னிச்சிடு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிருஷ் இங்க வரது ரோஹிணி வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.